இனி ஒரு பயல் அந்து பண்ண முடியாது. சொடக்கு போட்டு சபதம் எடுத்த அமித்ஷா. 2019 ஆண்டு முதல் மத்திய உள்துறை அமைச்சராக அமித்ஷா பொறுப்பேற்ற பிறகு உள்நாட்டு பாதுகாப்பில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் துறையை வழிநடத்தி வருகிறார். 2026 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டில் இடதுசாரி பயங்கரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று கடந்த ஆண்டு சபதம் எடுத்த அமித்ஷா அச்சபதத்தை கிட்டத்தட்ட நிறைவேற்றிவிட்டார். ஆயுதம் ஏந்திய இடதுசாரி குழுக்கள் பெருமளவில் சரணடைந்து வருகின்றனர். மேலும் இடதுசாரி பயங்கரவாதத்தால் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகள் தற்போது வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று வருகிறது. மற்றொரு புறம் NIA, NCP போன்ற அமைப்புகள் நாட்டில் பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வேரோடு அழித்து வருகிறது. இந்த நிலையில் தில்லியில் NIA சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு 2025 அமித்ஷா கலந்து கொண்டார். அதில் திட்டமிடப்பட்ட குற்றங்களை பதிவு செய்வதற்கான வலைதளம் மற்றும் தொலைந்து போன திருடப்பட்ட மற்றும் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் குறித்த தகவல்களை கொண்ட வலைதளம் ஆகிய 2 தரவு தளங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், வரும் நாட்களில் திட்டமிடப்பட்ட குற்றங்களை முற்றிலும் ஒழிக்கும் திட்டம் வடிவமைக்கப்படும். காவல்துறை தலைவர்கள் மாநாடு, பாதுகாப்பு வியூக மாநாடு, பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு, போதைப்பொருள் தடுப்புக்கான ஆலோசனை கூட்டங்கள் ஆகிய 4 தூண்களையும் தனித்தனியே பார்க்கக்கூடாது. இவை அனைத்தும் பயங்கரவாத ஒழிப்பு என்ற ஒற்றை நோக்கத்தையே கொண்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குற்றங்கள் தொடர்புடைய தகவல்களை பகிரும் நோக்கில் மத்திய மாநில அமைப்புகள் செயல்படுவது அவசியம். இதை மையமாக கொண்டு பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க தேசிய அளவில் தங்குதடையின்றி தரவுகளை பகிரும் தொழில்நுட்பத்தை உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சகம் NIA மற்றும் IP ஆலோசனையில் ஈடுபட வேண்டும். திட்டமிடப்பட்ட குற்றங்கள் என்பது முதலில் பணப்பறிப்பில் இருந்தே ஆரம்பமாகிறது. ஆனால் அக்குற்றங்களை மேற்கொள்ளும் சட்டவிரோத குழுக்களின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக தப்பிச் சென்று அங்கு குடியேறும் போது பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு உருவாகிறது. இதனால் தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை பயங்கரவாத சம்பவங்களுக்கு இக்கும்பல் உபயோகப்படுத்துகிறது. NIA, மத்திய புலனாய்வு அமைப்பு மற்றும் புலனாய்வு அமைப்பு ஆகியவற்றின் உதவியோடு தங்கள் வரம்புக்குள் நடந்தேறும் குற்றங்களை தடுக்க மாநிலங்கள் முன்வர வேண்டும் என்றார்.